உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் என்பது நேர்மையாக உண்மையாக இருக்கும் ஒரு அற்புதமான கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நமது NBC செய்தி மடல். இங்கே சொல்லப்படும் ஒவ்வொரு பதில்களும் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் உள்ளங்களையும் வாழ்க்கையும் உங்கள் திருச்சபையும் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உலகளாவிய பெரிய பெரிய நட்சத்திர போதகர்கள் தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு ஞானஸ்தானம் நான் 2 பெற்றேன், 3 பெற்றேன், 5 பெற்றேன் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஞானஸ்தானம் எத்தனை, அது எப்படி பெற வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய கேள்வி. ஐயா, அதாவது நம்முடைய நிகழ்ச்சி பாரபட்சம் இல்லாமல் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து காண்பிப்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நாம் அனுபவங்களையோ கர்த்தர் என்னிடத்தில் நேரடியாக பேசினார் என்ற ஒரு கருத்துக்களையோ சொல்கிறவர்கள் கிடையாது. நமது நிகழ்ச்சியை கவனிக்கிற மக்கள் காது கொடுத்து கேட்டு மனதார அதை ஏற்றுக்கொண்டு அது புதிய ஏற்பாட்டில் எழுதிய வசனங்கள் தானா, சபையினுடைய போதனை தானா என்று கவனிக்கணும். காரணம் என்னன்னா, வியாபார நோக்கில மேடையை விட்டு இறங்காத போதகர்கள் தங்கள் குடும்பத்தை மட்டும் மேடையில் ஏற்றி உட்கார்ந்து கொண்டு தலைமுறையாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய உச்சகட்ட போதனைகளை ஒன்று, நான் 4 ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், 5 ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் யோர்தான் நதியிலேயே எடுத்திருக்கேன் சொல்வதற்கு ஒரு காரணம், அவர்கள் செய்த தவறை அது காட்டுகிறது. ஒரு ஆள் 4, 5 எடுத்தேன்னு சொல்லும் போது அந்த 4, 5ல் 1 தான் சரி. அப்படியானால் 4 தவறு செய்திருக்கிறார் என்று பொருள். அந்த தவறு அவர் புரிஞ்சுக்காம அது ஒரு பட்டம் போல, பதவி உயர்வு போல, ஒரு பெருமையாக நான் 5 ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், சபையராகிய நீங்கள் 1 ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, ஆகவே நாங்கள் ராஜரீகமான குடும்பம், நாங்கள் ஆசாரியர்கள், மேடையில் நாங்கள் தான் இருப்போம், எல்லா அதிகாரம் எங்களுக்கு தான் உண்டு, இந்த மாதிரியான கற்பனை வடிவங்களை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வேத வசனம் நமக்கு ஒரு சாவியை தருகிறது. அந்த சாவி என்னன்னா, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம், நீ வெட்கப்படாத தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பதற்கு சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கு. அப்போ ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை நிதானமாக பகுத்து நாம் போதிக்கணும். காரணம் என்னன்னா, புதிய ஏற்பாடு என்ற ஒரு புத்தகத்துக்குள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதில் மத்தேயு 27வது அதிகாரம், மார்க்கு 15வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம், இந்த பகுதி அனைத்தும் இன்னும் பழைய ஏற்பாட்டை சார்ந்தது தான். ஏன்னா நான் சொன்ன இந்த அதிகார பகுதியில் இயேசு கூட பழைய ஏற்பாட்டின்படி விருத்த சேதனம் செய்து கொண்டவராகவே, பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறவராகவே ஒரு யூதராக தான் இருக்கிறார். சிலுவைக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு துவங்குது. அப்படியானால் மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு மேலே தான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு தொடங்குது. அது கூட புதிய ஏற்பாடு தொடங்கினாலும் சபை எப்பொழுது தொடங்குகிறது என்ற ஒரு கருத்தை கேட்டால், அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை துவங்கின வரலாற்றை படிக்கிறோம். அப்போ நம்ம பகுத்து படிக்கும்போது பைபிளில், அதாவது புதிய ஏற்பாட்டில் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரக்கூடாது, மொத்தம் 5 வகையான ஞானஸ்தானங்களை குறித்த குறிப்புகள் இருக்கு. 5 ஞானஸ்தானங்களை குறித்த பேச்சு இருந்தாலும் ஒன்றுதான் என்று புதிய ஏற்பாடு கட்டளை எடுக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரே ஞானஸ்தானம், ஒன்லி ஒன் பேப்டிசம். அப்போ ஒரு ஞானஸ்தானம் என்று கருத்து இருக்குமானால் மீதி ஞானஸ்தானங்கள் நமக்கு ஏற்புடையதல்ல. உதாரணமாக
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்னால் பிறந்த யோவான் எனப்படுகிற மனிதன் அவன் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவனுடைய பேர் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட் அழைக்கப்பட்டான். அவன் எதுக்காக ஞானஸ்தானம் கொடுத்தார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, அவரை சந்திப்பதற்காக மனம் திரும்பிய மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, பள்ளங்களை நிரப்பவும் மேடுகளை பள்ளங்களாக்கவும் இயேசுக்கு முன்னால் ஓடுகிற ஒரு கட்டியங்காரனை போல அவனை தேவன் அனுப்பினார். அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். இந்த தகவல் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவன் கொடுக்கிறான். இது தவறு என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா பவுலடியார் சொல்கிறார், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானமாச்சே, அது தவறு என்று சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். இப்போ ஒரு ஞானஸ்தானம் தவறா போச்சு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கார். அப்போ இந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்றது, நான் இயேசு கிறிஸ்துவை போல ஞானஸ்தானம் பெற்ற ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் துணிகிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் பாவ மன்னிப்பிற்காக. பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் சொன்னா அப்ப இயேசு பாவியா? இயேசு பாவி இல்லையே, அவர் பாவமற்றவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். அப்படி இருக்கும்போது பாவமற்றவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? இதை நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து யோர்தான் அண்டை வந்து யோவானை பார்த்து எனக்கு திருமுழுக்கு கொடு, ஞானஸ்தானம் கொடு என்று அவர் கேட்கும்போது யோவான் சொல்கிறார், ஐயோ நான் எப்படி கொடுப்பது, நீர் தேவனுடைய குமாரனாயிற்று. அந்த இடத்துல அவன் ஒரு கேரக்டரா என்ன சொல்றான், உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறான். அப்பொழுது இயேசு அவனிடத்துல சொல்றாரு, இந்த லாங்குவேஜ் அப்படியே சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, நவ் கிவ் பிளேஸ், எனக்கு இடம் கொடு. இப்போ எதுக்காக இடம் கொடு அப்படின்னு கேட்டா, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு இந்த ஞானஸ்தானம் சொல்றார். இதை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். டு ஃபுல்ஃபில் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானம் உலகத்தை வேற யாரும் பெற முடியாத ஒரு ஞானஸ்தானம். அது தேவ நீதி நிறைவேற்றுவதற்கான ஒன்றாக இருக்கிறது. இதை எந்த ஒரு மனிதனும் கிளைம் பண்ண முடியாது. 3ஆவதாக பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம். இது இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து 1, அடக்கம் பண்ணப்பட்டு 2, மரித்தோர்ந்து எழுந்து 3. இந்த 3 தகவலுக்கு பிறகு அவர் பரமேறும் முன்னதாக கடைசியாக இந்த ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்துறார். அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஆஃப்டர் த கிராஸ், கிரைஸ்ட் டெத், பரியல் அண்ட் ரிசரக்ஷன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கொடுத்த ஞானஸ்தானம் இது. இந்த ஞானஸ்தானத்தை வெறும் எருசலேம்ல சொல்லாம உலகம் முழுதும் போய் சொல்லணும்னாரு. இந்த ஞானஸ்தானத்துல கிறிஸ்து தன்னுடைய முழு அதிகாரத்தை வச்சிருக்கார். இதை நாம மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை யோவானால் சொல்ல முடியாது. 19ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அல்லது சகல இனத்தாரையும் சீஷராக்கி, கவனிங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த ஞானஸ்தானத்தை தான் பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன், கிரேட் கமாண்ட் என்று இதை தான் நம்ம சொல்றோம். இயேசு கிறிஸ்து இந்த கட்டளை கொடுத்த உடனே பரமேற ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மேகத்தின் மீது ஏறி அவர் சென்று விட்டார். இதுதான் கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில்
நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிங்க, பேதுரு அவர்களை நோக்கி, இது 38வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி, இந்த இடத்துல யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் மனம் திரும்பின்னு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்திலும் மனம் திரும்புதல் இருக்கு. முதல்ல மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பி, கவனிங்க, ஒவ்வொருவரும், வீட்டுக்கு ஒரு ஆள் இல்லை, அப்பா ஞானஸ்தானம் எடுத்தா பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, இந்த இடத்துல ரீசன் சொல்லப்பட்டிருக்கு, ஃபார் த ரிமிஷன், பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரே ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள பாவம் மன்னிப்பும் பரிசுத்த ஆவியும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இது அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தான், இது நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் உரியது. நாம் அனைவரும் இந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கவனிங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். அப்போ பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இந்த ஞானஸ்தானத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சபையில கொடுக்கிற ஒரே ஞானஸ்தானம். இதை தான் எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர் ஒரே ஞானஸ்தானம் என்று நாம் படிக்கிறோமே, ஒரே ஞானஸ்தானம் இதுதான். இது இல்லாம அப்போஸ்தலர்களுக்கு விசேஷமாக ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, 4வது. அது என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம்னா பிராமிஸ், நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை முதல்ல நம்ம கவனிக்கணும். கட்டளையிட்டார். எங்கே காத்திருக்க வேண்டும்? எருசலேம்ல. ஏன் அவர்கள் எருசலேமில் காத்திருக்கணும்? பிதாவினுடைய கட்டளை நிறைவேறுவதற்காக. அப்படி அவர்கள் காத்திருக்கும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 4வது வசனம் பாருங்கள், அன்றியும் அவர் அவளோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் கவனிங்க சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இது சில நாள். இயேசு கிறிஸ்து பரமேறி கரெக்டா அடுத்து வந்த 10வது நாள், அதாவது இயேசு பரமேறுவதற்கு முன்பாக உயிர்த்தெழுந்து 40 நாள் காட்சி கொடுத்தார். 40ம் ஒரு 10 50. 50 என்ற வார்த்தைக்கு பொருள் எபிரேய மொழியில பெந்தெகோஸ்தே என்று அர்த்தம். சரியா சில நாளைக்கு பின்பு. அப்போ இயேசு சொல்றாரு, ஆஃப்டர் மெனி டேஸ், சில நாளைக்கு பிறகுன்றார். அது ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இந்த ஞானஸ்தானத்தை அப்போஸ்தலர்கள் எருசலேமில் பெற்றார்கள். இந்த ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு யாரும் இன்னைக்கு எருசலேம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பெற்றாலே பரிசுத்த ஆவி தேவன் உங்களுக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஞானஸ்தானம் அப்போஸ்தலருக்கு மட்டும்தான். இந்த ஞானஸ்தானம் துவக்கமாக அப்போஸ்தலருக்கு மட்டும்தான். இப்ப 4 ஞானஸ்தானம் பார்த்துட்டோம். 5வது சொன்னா அது வலிக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனம், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? இது பைபிள் இருக்கு இந்த வசனம்.
அப்போ முதல் நூற்றாண்டு காலத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும், இன்னைக்கு இயேசு சொன்னாரு, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படும் போது லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கார். அப்போ அவன் ஒரு கருத்தை வெளியிடுறான். என்ன சொல்றான்? பூமியில எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்க இந்த நரகத்துக்கு வராதபடிக்கு யாராவது போய் சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னா இல்ல, இதே கான்செப்ட் தான் கொரிந்து சபை மக்கள் மத்தியில அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்து போனவங்க இருந்தாங்க இல்லையா, முன்னோர்கள், அவர்களுக்காக மரித்தோருக்காக உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவன் அவன் சார்பில் எங்க அப்பா பேர்ல, அம்மா பேர்ல, சித்தப்பா பேர்ல, தாத்தா பேர்ல இவன் ஒரு ஞாபகம் எடுத்திருக்கான். இதை யாரும் அப்போஸ்தலர் போதிக்கல. இது அப்போஸ்தலருடைய உபதேசமும் அல்ல. மரித்தவர்களுக்காக ஒன்று ஞாபகம் எடுக்க முடியாது. ஆனால் இப்படி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு கொரிந்திய சபையில இருக்கிறது என்ற ஒரு தகவலை ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கும் மரித்தோருக்காக ஞாசம் எடுக்கிற முறை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நான் ஒரு உதாரணம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எப்போ பயங்கர விக்கிரக வழிபாடுகளிலும் பாவங்களிலும் இருந்த பெற்றோர்கள் இறந்து போகும்போது அன்லைசன்ஸ்டு பாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஜபக்கூட்டத்தில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எங்க அப்பா இன்னாரு பரலோகத்தில் இருக்காரு, மோட்சத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பெறாத பெற்றோர்கள், உறவினர்கள் அவங்களுடைய அடக்க கூட்டத்தில், சவ அடக்கத்தில் அல்லது அவருடைய நினைவு கூறும் கூட்டத்தில் இவன் எல்லாம் மோட்சத்தில் இருக்கான்னு சொல்லும் போது மரித்தோருக்கான ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிற மக்கள் தானே இவர்கள். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள் இப்படிதான் வீடுகளில் போய் அவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. அவரு சபையே என்னன்னு தெரியாது, ரட்சிக்கப்படலை, பாவ மன்னிப்பு பெறலை, திருவிருந்து பெற்றதில்லை. இந்த துரோகத்தை பேச்சாக வழக்காக இன்னைக்கு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாஸ்டரா இருக்கிறதுனால அவரும் பரலோகம் போயிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அத்தனையும் தவறு. ஆகவே யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து பெற்றது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கான ஞானஸ்தானம், நீங்களும் நானும் பெறுவது பாவ மன்னிப்பும் பரிசுத்தாவியும் பெறுவதற்கான ஞானஸ்தானம், அப்போஸ்தலர்கள் மட்டும் பெற்றது பரிசுத்தாவிக்குரிய ஞானஸ்தானம், தவறாக போதிக்கப்பட்டது கொரிந்து சபையில மரித்தோருக்கான ஞானஸ்தானம். இந்த 5 ஞானஸ்தானங்களில் ஒன்றுதான் சரி. அந்த ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தின்படி, கட்டளையின்படி, அப்போஸ்தலருடைய போதனையின்படி பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம். இதுதான் எபேசியர் 4:5 நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும்போது அவர்கள் யோர்தான் நதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்குள்ளாக போக வேண்டும். உதாரணமா இந்த 4 ஞானஸ்தானத்தில் அவங்க எங்க வேணாலும் எடுத்திருப்பாங்க. ஆனா பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை வேறுபடுத்தி காட்டுகிறது. இந்த ஞானஸ்தானத்தில் இயேசுனுடைய மரணம் இடம்பெறுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது கிறிஸ்துவுடனே மனதால் மரிக்கிறான். ஒரு பாவி கிறிஸ்துவுடனே கூட தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஒரு பாவியாகிய மனுஷன் தண்ணீரிலிருந்து கரையேறும்போது அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, கிறிஸ்துக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக வருகிறான். அப்போ the New Testament baptism, the only one baptism, make a candidate to get into Christ death, burial and resurrection. இந்த 3 இல்லாம ஒரு ஞானஸ்தானம் கிடையாது. இத ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு கேள்வி கேட்கிறார். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவினுடைய மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. அடுத்தது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். மூன்றாவதாக, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயில நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ புதிய ஏற்பாட்டு ஒரே ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை இணைத்த ஒன்றாக இருக்கிறது. இந்த தகவல் முழுவதையும் தள்ளிட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் 5 ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் கன்னியாகுமரியில் எடுத்திருக்கேன், நான் மதுரையில் எடுத்திருக்கேன், நான் யோர்தான் நதி எருசலேமில் எடுத்திருக்கேன், நான் அமெரிக்காவிலேயே போய் எடுத்திருக்கேன், நீ எங்கே வேணா போ, நீ இருக்கிற இடத்துல பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல பங்கு கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த ஞானஸ்தானம் என்ற சொல்லுக்கான விளக்கங்களை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கு ஐயா. அதாவது ஞானஸ்தானம் அது தமிழில் மொழிபெயர்த்தவங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்றதுக்காக கூடுதலாக தவறாக மொழிபெயர்த்திருக்காங்க. உதாரணமாக ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஸ்நானம்னா குளிப்புன்னு அர்த்தம், ஞானம்னா உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம சாதாரண குளிக்கிறோம், சாதாரணமாக முழுகிறோம், அது இல்லை. இது ஞானத்துக்காக எடுக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் அந்த ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் பைபிளில் ஞானஸ்தானம்னு எழுதிட்டாங்க. ஆனால் இதே புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் என்பது முழுகுதல், அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் சொன்னால் உங்களுக்கு புரியும், எனக்கும் புரியும், ஏன்னா பழக்கத்தினால. ஆனால் பைபிளை பற்றி கேள்விப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் ஞானஸ்தானம்னு சொன்னால் மேலே பறக்கிற ஒரு பறவையினுடைய ஒரு சிறகா இறகா அப்படின்னு கூட அவன் நினச்சிக்கலாம் இல்லையா? அதனால் ஞானஸ்தானம் என்பது அந்த சொல் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வேறு வழி இல்லை, மொழிபெயர்ப்பு தவறாக இருக்குது, புதிய மொழிபெயர்ப்புக்கு நம்ம வரணும். ஆனால் பைபிளையே நீங்கள் படிச்சிங்கன்னா மற்ற சில இடங்களில் ஞானஸ்தானம் என்பதை திருமுழுக்கு, மறுஜென்ம முழுக்கு என்றும் எழுதியிருக்கிறார்கள். நான் அதை எடுத்து வாசித்து காண்பிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். இந்த இடத்துல தண்ணீர் முழுக்கு என்று இதுதான் ஞானஸ்தானம். இன்னொரு இடத்த எடுத்து காண்பிக்கிறோம் பாருங்க. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே, கவனிங்கள், மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த இடத்துல மறு ஜென்மம் முழுக்கு, இந்த இடத்துல முழுக்கு என்ற வார்த்தை இந்த 2 இடங்கள்லையும் புதிய ஏற்பாட்டில் சரியா இருக்கு. ஆனால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஞானஸ்தானம் என்ற சொல் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் இதை மொழிபெயர்க்கிறாங்க. இலங்கையில் இருந்த சில தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருந்த சில தமிழர்களும் பிராமணர்கள் அவர்கள் கையில் இந்த புத்தகத்தை கொடுத்து மொழிபெயர்க்க செய்த போது அவங்க செய்தது ரொம்ப நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தில் அன்றைய சபைகள் அதை அங்கீகரித்து விட்டது தமிழில். ஆனால் தெலுங்குக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க இந்த பேப்டிசம் என்ற வார்த்தையை மொழிபெயர்க்கிறதுக்கு பதிலாக ஒலி பெயர்த்து விட்டார்கள். ஒலி பெயர்த்தல்னா சவுண்டு, அந்த வார்த்தை அந்த சொல்ல ஒலியாக மாற்றிட்டாங்க, அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ உதாரணமாக மூல மொழியில், அதாவது கிரேக்க மொழியில் இந்த பேப்டிசம் என்ற வார்த்தை பாப்டிஸ்மா மான் தான் இருக்கு. அதை தெலுங்கு ஆளுங்க அதை மொழிபெயர்க்கிறாங்க. அவங்களும் நம்ம மாதிரி ஞானஸ்தானம் என்ற ஒரு புது சொல்ல அங்கே கொண்டாடாம பயந்து போய் அங்கே மொழிபெயர்த்தவங்க பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவங்க இந்த 150 வருஷத்துக்கு முன்னால். அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு எதுக்கு அநியாயம், ரெண்டாவது சபைகளில் குழந்தைகளும் ஞானஸ்தானம் பெறுறாங்க, பெரியவங்களும் பெறுறாங்க, எதையாவது ஒன்று அவன் பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் இடையில் மொழிபெயர்ப்பு செய்யாமல் தமிழில் 3 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை அங்கே கொண்டு போய் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், பேப்டிஸ்ட்ன்ற வேர்டு தெலுங்கு மொழியில் பாப்திஸ்மு, நேராக கிரேக்க மொழியையும் தமிழில் இருக்கிற அல்லது தெலுங்குல இருக்கிற மூவையும் இணைச்சிட்டான். தெலுங்குல பாப்திஸ்மு தான். ஆனால் தமிழில் வரும்போது இவ்வளோ கொடுமையான
ஞானஸ்தானம் என்ற சொல், ஞானம் பிளஸ் ஸ்தானம் என்ற ஒரு சொல்ல இவங்க இங்க திணிச்சு வச்சிருக்காங்க. 1611 வருஷம் கிங் ஜேம்ஸ் அவர் என்ன பண்ணாரு, சபை கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வருது. இந்த நிகழ்ச்சி 1526 நடக்குது. மார்ட்டின் லூதர் 1500 முதல் 100 வருஷ காலம் 1600 வரைக்கும் பைபிளை மக்கள் பலவிதமாக அதன் கருத்துக்களை தாறுமாறாக்கி செய்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் நீங்க பைபிளை, இங்கிலீஷ் பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். யார் ஆத்தரைஸ் பண்ணாருன்னா கிங் ஜேம்ஸ் தி 5th பண்றார். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 70 ஸ்காலரை ஒன்னா கூட்டி, அதாவது 15வது நூற்றாண்டுலேருந்து 16வது நூற்றாண்டு வரைக்கும் புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ளவே பல பிரிவுகள் உருவாச்சு. உதாரணமா லூதரன், ஆங்கிலிக்கன், யூரோப்பியன், பேப்டிஸ்ட், இது மாதிரி நிறைய சபைகள் கிளை கிளையாக அந்த 100 ஆண்டுல வந்துடுச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க பைபிளை மொழிபெயர்த்தாங்க, இந்த கருத்துக்களை வெளியிட்டாங்க. உதாரணமாக சில சபைகள் ஞானஸ்தானம்னா முதியோருக்காக என்ற அர்த்தம் விளங்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. குழந்தைகளுக்காக அப்படின்றவங்க கத்தோலிக்கர்கள், லூதரன்கள், புராட்டஸ்டன்ட்ல இருக்கிற மற்ற சபையார், இவங்கெல்லாம் குழந்தைகளுக்காக. இன்னைக்கும் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களும் பெரியவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களும் பொதுவாக பயன்படுத்துகிற பேர் பேப்டிசம் தான். பேப்டிசம்ன்ற அந்த வார்த்தை இங்கிலீஷில் நம்ம எழுதும் போது கடைசியாக ZS போடுவோம். ஆனால் மூல மொழியில் பேப்டிஸ்மான் தான் இருக்கு. இந்த மொழிபெயர்ப்பு கமிட்டியில் இருந்த அந்த 70 பேரும் புராட்டஸ்டன்ட் ஸ்காலர்ஸ். அவங்க அனைவரும் இன்ஃபன்ட் பேப்டிசம், குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவங்க. இதை ராஜாவுக்கு சொல்றாங்க, இது புதிய ஏற்பாட்டு படி முழுக்க ஞானஸ்தானத்துக்குரிய வார்த்தைன்னு. ராஜாவும் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். இதான் சபையினுடைய வரலாறு. அப்போ அவரு யோசிக்கிறாரு, ஒரே ஞானஸ்தானம் இருக்கு, நான் இன்னொரு தடவை எடுக்க முடியாது. ஆக இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நம்ம இந்த பேச்சுக்கே போக வேண்டாம், நீங்க அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிடுங்க. ஞானஸ்தானம் என்ற அந்த சொல், அதாவது பேப்டிசம் என்ற சொல்ல நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது புதுசா அர்த்தம் எதுவும் சொல்லாம பேப்டிஸ்மான்ற சொல்ல பேப்டிசம் என்ன அப்படி எழுதிருங்க. டிரான்ஸ்லிட்ரேட்னு இதுக்கு தான் பேரு. அதை ஒலி வடிவமாக மாற்றிட்டாங்க, பொருள் வடிவமாக மாற்றல. அந்த நிலை இன்னைய வரைக்கும் தொடருகிறது. அதனால்தான் ஞானஸ்தானத்தில் இவ்வளவு பெரிய குழப்பத்தை இந்த சபைகள் மத்தியில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு சாப்பாட்டில் கடைசியாக வச்ச ஒரு உப்பு மாதிரி தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஞானஸ்தானத்தை இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு மக்கள் அவங்க சபைக்கு கர்த்தருடைய பந்தியெல்லாம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளில் ஏதோ ஒரு கடமைக்காக பெரிய பாஸ்டர் சொல்கிறாருன்னு சொல்லி நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன், ஜலத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் என்று புது வருஷம் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னால் 6 மாதம் 1 வருஷமும் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி கர்த்தருடைய பந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னா என்னைக்கோ ஒரு நாள். இதெல்லாம் அநியாயமான காரியங்கள். ஐயா, இன்றைய NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சி உண்மையிலே வெறும் ஹாட் டாக் அப்படின்னு எங்களுக்கு புரிகிற வகையில் எடுத்து சொன்னீங்க. சத்தியத்தை சத்தியா விலைக்கு சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? புதிய ஏற்பாடு ஒரே ஞானஸ்தானத்தை வலியுறுத்துகிறதை இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டீர்கள். சத்தியத்தை கேட்கிறோம் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான NBC செய்தி மண்டல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.